தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். சென்னை வடபழனியிலே இப்பொழுது தைப்பூச திருவிழாவினுடைய கோலாகலத்தை நாம் கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் மிக மகிழ்ச்சியாக ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறு முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே என்று அருணகிரிநாத பெருமான் பாடிய அந்த பாடல்களை எல்லாம் பாடி இப்பொழுது மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தர்மமிகு சென்னை என்று சொல்லுவாரே வள்ளல் பெருமான், அப்படிப்பட்ட சென்னை மாநகரத்தினுடைய மத்திய பகுதியில் குடிகொண்டு கொண்டிருக்கக்கூடிய வடபழனி ஆண்டவனுடைய தைப்பூச தைப்பூச திருவிழாவை கோலாகலமாக நாம் இப்பொழுது தரிசித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் வரிசையாக அழகாக அவர்களுடைய சிரசிலே பால் குடங்களை சுமந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். பால்குட அபிஷேகம் என்பது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரீதியான ஒன்று. சிவனே தன்னுடைய ஆடலினால் மதலையாய் வந்தான் என்று சொல்லுவார்கள். சிவபெருமான் தான் தன்னுடைய மதலையாய், தன்னுடைய குழந்தையாய் அவதரித்தான் என்றால் சிவபெருமான் அபிஷேக பிரியன். அந்த அபிஷேக பிரியனுடைய பிள்ளை முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் என்று சொன்னால் மிகவும் பிடிக்கும். அதுவும் பக்தர்கள் சிரசிலே சுமந்து கொண்டு வந்த அந்த பால் அபிஷேகம் மிக பிடிக்கும். வெற்றிவேல், சக்திவேல், வீரவேல் என்று போற்றக்கூடிய அந்த வேலினுடைய காட்சி நம் கண்முன்னாலே இப்பொழுது தெரிகிறது. ஒரு மனிதனுடைய அறிவு, ஞானம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், எந்த துறையில் அவன் படித்திருந்தாலும், எந்த துறையில் ஈடுபட்டாலும் அவனுக்கு அதிலே ஆழங்காற்பட்ட அறிவும் ஞானமும் இருக்க வேண்டும். அது பறந்து விரிந்த விசாலமான பார்வையை அவனுக்கு தர வேண்டும். இது இரண்டு மட்டும் இருந்தால் போதுமா? எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் அதை சரியான அளவில் பயன்படுத்தக்கூடிய கூர்மையான புத்தியும் அவனுக்கு இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த செய்தியை மனதில் வைத்துக்கொண்டு அப்படியே முருகப்பெருமானுடைய வேலை மனதிற்குள்ளே நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். எந்த துறையிலும் நமக்கு ஆழமான அறிவும் விசாலமான பார்வையும் கூர்மையாக அதை பயன்படுத்தக்கூடிய சமயோஜித புத்தியும் தேவை என்று சொன்னால் அதனை நமக்கு குறியீடாக சொல்லக்கூடியதுதான் முருகனுடைய வேல். இந்த வேலுக்கு மிகப்பெரிய நன்மைகள், மிகப்பெரிய மகிமைகள் உண்டு. இந்த தைப்பூச நன்னாளில் தான் சக்தியிடமிருந்து வேல் வாங்கினான் சூரனை வதம் செய்ய முருகன் என்பதும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட வேலினுடைய காட்சி இப்பொழுது பழனி திருக்கோவிலுடைய அந்த மலை காட்சிகளை நாம் மீண்டும் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். எண்ணற்ற பக்தர்களுடைய கூட்டம் குழுமி இருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, பழனி தைப்பூசம் என்று சொன்னால் பாத யாத்திரையாக வருவார்கள். அந்த காலத்திலே தனித்தனியாக பக்தர்கள் பழனியை நோக்கி வந்து கொண்டே இருந்தார்களாம். நிறைய காட்டு மிருகங்கள், கொள்ளையர்களுடைய தொல்லை காரணமாக குழுவாக சேர்ந்து பயணிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அப்படி குழுவாக சேர்ந்து பயணிக்க தொடங்கும் பொழுது அந்த பக்தர்களுக்கு வேண்டிய உதவிகளை பலரும் சேர்ந்து தர ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி தொடங்கியது தான். நீங்கள் கேள்விப்படலாம், பல ஊர்களிலே பழனி பாத யாத்திரை குழு என்றே முருக பக்தர்களுடைய குழு நிறைய இருக்கின்றன. நிறைய குழுக்கள் இன்றைக்கும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர்கள் நிறைய சமூக நல பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பக்தர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மாயாஜாலத்தையும் முருகப்பெருமான் செய்திருக்கிறார். பழனியம்பதியினுடைய தேரோட்டம், பொழுது அந்த தேர் மீண்டும் நிலையை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். மிக குதூகலமாக பக்தர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்திலே ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நாளிலே, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நொடியிலே மகிழ்ச்சியாக குதூகலமாக முருகனை கண்டு தரிசித்த அந்த ஆனந்தத்தில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் முருகப்பெருமானே ஆனந்தத்தினுடைய வடிவம்தானே. சத் சித் ஆனந்தம் என்று பார்த்தோம் இல்லையா? வாழ்க்கையினுடைய நிறைவு என்ன என்றால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் தான். இந்த இரண்டையும் தரக்கூடியவனாக முருகப்பெருமான் இருப்பதனால் தான் அவன் இகபர வீடு, இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாழ்க்கையையும் தரக்கூடியவன், மேலுலகத்திலே அருள் வாழ்க்கைக்கான அந்த அருளையும் தரக்கூடியவன், எல்லாவற்றையும் தாண்டி வீடு பேறு என்று சொல்லக்கூடிய முக்தி பேற்றனையும் அளிக்கக்கூடியவன் என்பதனால் முருகப்பெருமானை நாம் வணங்கி கொண்டு இருக்கின்றோம். முக்கண்ணனுடைய வாரிசாக வந்த இந்த
முருகப்பெருமான் 6 திருமுகங்களோடு நமக்கு அவதரித்திருக்கின்றான். அவன் பழனியம்பதியிலே குடிகொண்டிருக்கக்கூடிய அழகு காட்சியை இப்பொழுது நாம் கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். சந்தனம் மணக்குது, பன்னீரும் மணக்குது, முருகனுடைய பெயரை சொன்னால் நம்முடைய நாவெல்லாம் இனிக்குது என்று பாடுவது போல முருகனுடைய இந்த காட்சி மனதிற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. வள்ளியம்மை ஒரு பக்கமும், தெய்வயானையம்மை ஒரு பக்கமும், முருகப்பெருமான் மத்தியிலே இருந்து ஞான காரகனாக, ஞான சக்தியாக நமக்கு அருள் காட்சி தந்து கொண்டிருக்கின்றான். அற்புதமான அலங்காரத்தோடு மாலைகள் சாற்றப்பட்டு, கம்பீரமான கிரீடம் வைக்கப்பட்டு, நெற்றி நிறைய சந்தனமும் குங்குமமும் இட்டு திவ்ய அலங்கார ரூபனாக முருகப்பெருமான் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த சிரசிலே இப்பொழுது சிவாச்சாரியார் தன்னுடைய கரங்களினால் அந்த மலர் மாலையையும் சேர்த்து சூடியதை பார்க்கிற பொழுது முருகனுக்கு ஒரு மாணிக்க கிரீடம் வைத்தது போலவே இருக்கிறது. திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் பெருமான் ஒன்று சொல்லுவார். இந்த திருமுருகாற்றுப்படை திருப்பரங்குன்றம் மலை எப்படி இருந்ததாம், நிறைய கடுமையான பாதைகள், அதில் குரங்குகள் மந்திகள் கூட போக முடியாத அளவிற்கு கடுமையாக நெருக்கமான மரங்கள் நிறைய இருந்த அந்த மலை தான் அந்த மலை. அந்த மலையை நிறைய சிகப்பு நிற பூக்கள், அந்த சிகப்பு நிற வண்டுகள் நிறைய மொய்த்து கொண்டே இருந்ததாம். அந்த சிகப்பு நிற வண்டுகள் எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு உவமை போடுவார். சிவப்பு என்று சொன்னால் நாம் குங்கும நிறத்திலே இருக்கிறது என்று சொல்லலாம், மாணிக்க நிறத்திலே இருக்கு என்று சொல்லலாம், இரத்த சிவப்பிலே இருக்கிறது என்று சொல்லலாம், வள்ளியம்மையினுடைய முகம் சிவந்தது போல, வெட்கத்தால் சிவந்தது போல இருக்கிறது என்று சொல்லலாம். இப்படி எத்தனையோ உவமைகள் இருக்கிறது இல்லையா? ஆனால் முருகப்பெருமானுடைய அந்த திருத்தலத்திலே தரையில் மண்ணில் ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த வண்டு சிவப்பு நிறத்தில் இருக்கிறது என்பதற்கு திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் நாயனார் சொல்லுவது என்ன தெரியுமா? கோபத்தன்ன தோயா பூந்துகில் நிறத்திலே இருந்தது என்று. கோபம் எப்படி சிக்கச்சவேல் என்று வருமோ அந்த நிறத்திலே, கோபத்திற்கு ஒரு வண்ணம் பூசினால் சிகப்பு என்று தானே நாம் உருவகப்படுத்துவோம். அப்படி ஒருவருக்கு கோபம் வந்தால் எப்படி முகம் சிவந்து போகுமோ அந்த சிவப்பு நிறத்திலே அந்த வண்டுகள் அந்த மலையிலே ஊர்ந்து கொண்டு இருந்தன என்ற அந்த காட்சியை நமக்கு விளக்குகிறார். முருகனுக்கு கோபம் வந்தால் அது எப்படி இருக்கும்? முருகனுக்கு கோபம் வந்தால் அது அக்னியாகவே இருக்கும். ஏனென்றால் அவனே அக்னி ஸ்வரூபம்தான். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து அக்னிதான் வெளிப்பட்டது. அவனுடைய அக்னியினுடைய வெளிப்பாடு 6 தாமரை மலர்களிலே சென்று சரவண பொய்கையிலே அது சேர்ந்தது. கங்கையினுடைய ஒரு பகுதி தான் சரவண பொய்கை என்பது. அதில் 6 கமலங்களிலே இந்த 6 தீப்பொறிகளும் சென்று சேர்ந்து அவை 6 குழந்தைகளாக உருப்பெற்றன என்பதுதான் கந்தபுராணம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. பெருமக்களே, முருகனே எப்பொழுதும் அக்னியினுடைய வடிவம்தான். அதனால தான் நம்ம கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய அந்த நட்சத்திரத்திலே நாம் தீபம் ஏற்றுகிறோம் பார்த்தீர்கள் அல்லவா? அதுவும் கார்த்திகை நட்சத்திரம் என்பதும் அக்னியினுடைய வடிவம்தான். பூச நட்சத்திரம் என்பது குரு பகவானுடைய, அதாவது தேவகுருவினுடைய நட்சத்திரம் தான். இப்படி முருகப்பெருமான் அக்னி ஸ்வரூபனாக இருக்கின்றான். ஆனால் அந்த அக்னி எப்பேற்பட்டது? பொதுவாக நெருப்பு என்று சொன்னாலே நமக்கெல்லாம் ஒரு பயம் வரும், ஆகா நெருப்பு பிடித்து விட்டதா என்று. ஆனால் இந்த அக்னி எப்படிப்பட்டதாம்? ஞான அக்னி என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஞானத்திற்கென்று ஒரு வெம்மைத்தன்மை உண்டு, ஞானத்திற்கென்று ஒரு ஒளி உண்டு, ஞானத்திற்கென்று ஒரு தன்மை உண்டு. அதை நமக்கு வெளிக்காட்டக்கூடியது தான் முருகனுடைய திருமேனி, அந்த வடிவமாக இருக்கிறது. அதனால தான் முருகப்பெருமானை ஞானகாரகன் என்று சொல்லுவார்கள், நெருப்பின் வடிவமாக இருக்கிறான் என்றும் சொல்லுவார்கள். அக்னி ரூபாய நமக என்றே அவனை போற்றுவது வழக்கமாக நிறைய பேர் வேத பண்டிதர்கள் எல்லாம் சொல்லுவதாகவும் நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படி மிக உயரிய கடவுள், ஆனால் அவன் மிக எளிய மக்களுடைய அன்பனாக இருக்கக்கூடியவன். முருகா என்று அழைப்பவர்க்கு ஓடோடி வந்து அருள் காட்சி தரக்கூடியவனாக முருகப்பெருமான் இருக்கின்றான். சூலாயுதத்தை அலகு குத்தி கொண்டும் வேலாயுதத்தை அலகு குத்தி கொண்டும் வரக்கூடிய பக்தர்களுடைய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மயில் காவடி எடுத்தும் பால் காவடி எடுத்தும் வள்ளி கும்மி நடனமாடிக்கொண்டும் பக்தர்கள் வரக்கூடிய காட்சியையும் நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆன்மீக
ஆன்மீகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால், எது ஒன்றிலும் ஒரு மன உறுதி வேண்டும். பொதுவாக பல பேருக்கு, மனிதர்களுக்கு தோன்றக்கூடியது என்ன என்றால், நமக்கு இருக்கக்கூடிய சோம்பல், அறியாமை, அதே நேரத்திலே நாக்கிற்கு அடிமையாகி, சுவைக்கு அடிமையாகி, நம்முடைய உடலுக்கு சேராக்கூடாதவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்வோம் இல்லையா? அதிலே இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது தான் இது போன்ற ஆன்மீக விழாக்கள். ஒரு தைப்பூசத்திற்கு ஒரு அன்பர், ஒரு பக்தர் விரதம் இருக்கிறார் என்று சொன்னால் 48 நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருப்பதும் உண்டு, 21 நாட்கள் விரதம் இருப்பதும் உண்டு, 7 நாட்கள் விரதம் இருப்பவர்களும் உண்டு. ஆனால் முடிந்தவரை இன்று ஒரு நாளாவது விரதம் இருப்பவர்களும் உண்டு. இதனுடைய அடிப்படை என்ன? உணவு உடலுக்கு வேண்டும் தான், ஆனாலும் சில நேரத்திலே உணவை தவிர்ப்பது தான் உடலுக்கே நல்லது என்று மருத்துவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் இல்லையா? ஒரு அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு ஆகாரமே கிடையாது, வெறும் தண்ணீர் மட்டும்தான் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் என்ன? அறுவை சிகிச்சை நேரத்திலே குடலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுது குடலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பது மருத்துவ உலகம் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆன்மீக உலகம் காலாகாலத்திற்கும் அந்த பட்டினி கிடப்பது அல்லது உபவாசம் இருப்பது என்பது மிகப்பெரிய ஔஷதம், மருந்து என்பதை கண்டுகொண்டதனால் தான் நிறைய திருநாட்களிலே, நிறைய விழா காலங்களிலே விரதம் இருக்கக்கூடியது என்பதை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பக்தர்களுடைய நோயை தீர்க்க, பக்தர்களுடைய உணர்வுகளை எல்லாம் கையாண்டு அவர்களை வாழ்க்கையிலே உயர்த்துவதற்காக முருகப்பெருமான், நம்முடைய கந்த கடவுள், நம்முடைய சொந்த கடவுள், தலம்தோறும் ஆறுமுக பெருமானாக, பாலதண்டாயுத பாணியாக, சரவண பவனாக, சுப்பிரமணியனாக, காங்கேயனாக, குகனாக, கார்த்திகேயனாக நிறைய திருநாமங்களிலே ஊர்தோறும் தலங்கள் தோறும் வீற்றிருக்கக்கூடிய காட்சியை நாம் தரிசித்து கொண்டே இருக்கின்றோம். மிக உன்னதமான நல்ல அதிர்வலைகளை தரக்கூடிய இந்த தைப்பூச திருநாளினுடைய அற்புதமான கோலாகலமான திருக்காட்சிகளை எல்லாம் 6 படை வீடுகள் உள்பட மற்ற திருத்தலங்களிலும் நடைபெற்ற தேரோட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோலாகலமான திருவிழா காட்சிகளை எல்லாம் நம்முடைய தந்தி தொலைக்காட்சியின் மூலமாக உங்களோடு சேர்ந்து தரிசித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நாம் எல்லோருக்கும் எல்லா நலத்தையும் வளத்தையும் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நேரலையை நிறைவு செய்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.